பண்ணிட்டு கால் கொஞ்சம் அப்பாட் பண்ணிட்டு இந்த கையை move like this. இந்த கீழே வச்சு இந்த கை வந்து நல்லா பேக்ல போயிடணும். நல்லா ஸ்ட்ரெச்சிங். இந்த இடம் வந்து யூ ஷுட் ஃபீல் ஒரு பெட்ல தான் உட்காந்துருக்கணும். ஃபீல் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த ஒரு கைனால தான் பாடி வெயிட் இருக்கணும். இந்த பக்கம் பண்ணும்போது வெயிட் இருக்கணும். கை நல்லா பேக்ல வச்சுட்டேன். ஒரு பெட்ல தான் யூ ஆர் சிட்டிங். நல்லா ஸ்ட்ரெச். என்டையர் பேக் வந்து சைடு ஆஃப் த பாடியில வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இதை கூட நீங்க லிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இங்கேயும் ஹீல் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை டோ மட்டும் வச்சுக்கலாம். எப்படி வேணும். நல்லா ஸ்ட்ரெச். இப்ப கீழே கை வச்சு நல்லா ஸ்ட்ரெச் உள்ள. இந்த எல்போ வந்து இப்படி நல்லா பேக் வச்சு இதை வந்து இங்க கை வச்சு இப்படி ஸ்ட்ரெச். பாடி நல்லா நிமிரணும். இந்த எல்போனால நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. டைமண்ட் ஷேப்ல பாடி அப்பர் பாடி மட்டும் அசைன். இதெல்லாம் வந்து பார்க்க ஈஸியா இருக்கும். இப்படி கூட மூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரைஸ் பண்ணி இங்க you have to catch like in இந்த பாடி நேராக்கி கேட்ச். ரெண்டு காலும் பாடி வந்து ஃப்ரண்ட்ல வரும். முன்னாடி வரும்போது ஃப்ரண்ட்ல வரணும். கால் ஸ்ட்ரெச் ஆகும்போது இப்படி. இப்போ பட்டோட கார்னர்ல தான் உட்காந்துரும். இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு கால் வந்து நல்லா உள்ள போயிடும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இதை லிஃப்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு சைட்ல தான் உட்காந்துருக்கணும். அதாவது லிஃப்ட் இதெல்லாம் ஈஸி கிடையாது. பார்க்க ஈஸியா தெரியும். சைட்ல உட்காந்து இப்படி பண்ணணும். இதை வந்து லிஃப்ட் பண்ணணும். Feel the stretch on your entire leg. Then நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவங்க நம்மளுடைய நீ வந்து கீழே இதா இருக்கணும். ஹீல் வந்து நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இவ்வளவு நல்ல நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதான் இப்படி தூக்க முடியும். இல்லைன்னா தூக்க முடியாது. நல்லா பட் கிவ் எனார்மஸ் ப்ரெஷர் ஆன் யுவர் knee and lift. கை கீழே வச்சு கூட லிஃப்ட் பண்ணலாம். சரியா? அடுத்தது வந்து கால் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு லிஃப்ட். டோல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டோ வந்து பாயிண்டடா இருக்கணும். இப்படி லிஃப்ட் பண்ணலாம், இப்படியும் லிஃப்ட் பண்ணலாம். இதெல்லாம் லிஃப்ட் பண்ண இந்த நம்மளுடைய ஷின் போனோட மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும். இதுல குட்டிக்கு நல்லா கீழே வச்சுட்டேன். ஸ்ட்ரெச் பண்ணி கை மேல போயிட்டு சரியா முட்டி மடங்கள். அடுத்தது பக்கமா கை வச்சு பாடி அசைக்கணும். இந்த கை வந்து நீ உள்ள கை வச்சுட்டு இதை வந்து லிஃப்ட் பண்ணி இப்படி கூட பண்ணலாம். நம்ம பாடி வந்து நல்லா உள்ள போயிடணும். இந்த லாயின்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சிட்டிங் பிளேஸ் இல்லையா, நம்ம உட்காந்துருக்கும் போது ஒரு சிலர் ரொம்ப நேரம் சிட்டிங் பிளேஸ் பண்ணும்போது இந்த உட்காந்துருக்க இடம் டெயில் போன் வந்து ரொம்ப வலி. அது வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. நம்மளோட மூலாதார சக்கரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்.
கால் நல்ல பேக்ல மடிச்சிட்டு இத வந்து இந்த இடம் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இங்க வந்து நீல கை வச்சு பார்க்க ஈஸியா தெரியும், இட்ஸ் நாட் ஈஸி இல்ல. இந்த கைனால பேக் இத வந்து கால்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா உட்காந்து பொறுமையா எழுந்து, இதெல்லாம் தான் இதோட ரிலாக்ஸேஷன். நம்ம எழுதுக்கும் போது பேக் போயிட்டு கிட்டக்க வந்து இப்படி பார்க்கணும். டேபிள் டாப் பண்ணுவோம் இல்லையா, டேபிள் டாப் வந்து இப்படி பண்ணுவோம். இது வந்து நம்ம பட்டை வந்து உள்ள கொண்டு வரும், வெளியில எழுந்து உள்ள கொண்டு வரும், வெளியில எழுந்து உள்ள கொண்டு வரும். இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ டோட்டலா ரிலாக்ஸேஷன். இந்த கால் பண்ணும் இல்லையா, ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும். இதெல்லாம் ஒரு மேட் எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் நோ நீட் டு பெண்டு, நிறைய இடம் தேவைப்படுது. அப்படி ஃபுல்லா பண்ணி கூட டச் பண்ணணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ஆசனாஸ். ரொம்ப கிட்டக்க வந்து இது வச்சுக்கக்கூடாது, பட்டர்ஃப்ளை பத்தக்கூடாது. நல்லா லாங்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டக்க வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிட்டு பொறுமையா கான்சென்ட்ரேட் கால் படிக்கிறது. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணி கால்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் தான் பண்ணுவோம்.